ஹலோ கைஸ், எந்த நாய் பார்த்த வேலைன்னு தெரியல. ஜனநாயகன் படத்தோட சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்குது. தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படி தான் ஆச்சு. படத்தை வந்து நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் படத்தை வந்து தாறுமாறாக வந்து தேட்டரில் ஓட வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி சீன்ஸ் லீக் பண்ணுறாங்க தெரியுமா? எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வேலையை கரெக்டாக பாட்டுக்கிறாங்க. எல்லாத்தையுமே திசை திருப்பறக்காக மட்டுமே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்புல யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். விஜயனோட மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணணும், விஜயனை டிஸ்டர்ப் ஆகணும், விஜயனோட தொண்டர்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகணும், எல்லாருமே திசை திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யாருமே பெருசாகவே எடுத்துக்க வேண்டாம். படம் வர அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவே. 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயண்ணா சூறாவளி மாதிரி ஒரு பிரச்சாரம் நடத்தினாங்க. அதை பற்றி தான் வந்து எல்லா சோசியல் மீடியாலையுமே பேசிட்டு இருந்தாங்க. இதே வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மூவி சீன்ஸை ரிலீஸ் பண்ணி விஜய் அவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் கூட்டமே வராது, அங்கே வந்து அவரோட மக்கள் செல்வாக்கு ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பெரிய பிளாஸ்ட் மாதிரி பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொன்னவனுங்களாம் ஆளவே காணாமல் போயிட்டானுங்க. விஜய் அண்ணா சிஎம் ஆவாருன்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க.